காரைக்கால் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சம்பா தாளடி இந்த ஆண்டே வந்து சுமார் 4800 ஹெக்டேர் பரப்பளவில் வந்து நாங்கள் வந்து விவசாயம் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து கடந்த மாதத்தில் வந்து தீபாவளி நேரத்தில் எங்களுக்கு மழை பெஞ்சு அப்பயே பாதிக்கப்பட்டது. மேலும் விவசாயிகள் வந்து கடனை உடனே வாங்கி போட்டு நெல்லெல்லாம் புதுசாக விதை நெல்லாம் வாங்கி திரும்பி விவசாயம் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இப்போ திட்டா புயலில் வந்து எங்களுக்கு 3 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டு தொடர்ச்சியாக இன்றைக்கி கடல் கொந்தளிப்பு எடுத்து ஃபுல்லாக வந்து காரைக்காலில் பயிரெலாம் இன்றைக்கி அழுவ ஆரம்பிச்சு. திரும்பி அந்த தண்ணி வடிகிறதுக்கு 10 நாளைக்கு மேலே ஆகும். அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. அதிகாரிகள் அந்த மீட்பு குழு அந்த குழு எல்லாம் வந்து பார்க்குறதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. நாங்கள் வந்து என்ன செய்யணும், மேலும் யார்கிட்டையாவது இன்னும் கொஞ்சம் யார்கிட்டையாவது கடனை வாங்கி போட்டு மேலே ஒருத்த போட்டு, ஏன்னா உணவு பஞ்சம் வந்துடக்கூடாது. இந்திய நாட்டோட பாரத பிரதமர் வந்து உணவு பஞ்சம் வந்துடக்கூடாது, இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும் பல முறைகள் அங்கங்கே மீட்டிங் போட்டு இன்றைக்கி கோயம்புத்தூரில் வந்து பேசிட்டு போனாங்க. அதை வந்து ஒரு ஆர்வமாக எடுத்து இன்றைக்கி விவசாயம் நாங்கள் சிறப்பாக செஞ்சுட்ருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த காற்று வந்து அடிச்சிட்டுனா விட்டுரும். அந்த காற்று அடிக்குதுன்னு 3 நாளாக பார்த்துட்டு தான் இருக்கும். இன்னும் அந்த காற்று அடித்த பாடில்லை. நாங்களும் விவசாயிகளும் நாங்கள் தண்ணியில் கிடந்து தண்ணி வடியாமல் இருந்துகிட்ருக்கு. உடனடியாக மத்திய மாநில அரசு காரைக்கால் மாவட்டத்துக்கு உடனடியாக பேரிடையாக இதாக அறிவித்து எங்களுக்கு உடனடியாக நிவாரணம் எங்களுக்கு வழங்கணுங்க. வழங்கினா மட்டும்தான் விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதியில் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்து பார்த்துட்டு இருக்காங்கங்க. சட்டமன்ற உறுப்பினர் அந்த பகுதியில் அவங்க அப்படியே காரில் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய காரைக்கால் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை கூடுதல் இணை இயக்குநர்கள்லாம் வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்து அவங்க வந்து எப்போதும் மாரி ஃபைல் போட்டு அனுப்பிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி சனி ஞாயிறு 2 நாள் லீவு. அது என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் முதல்வர் வந்து 24 மணி நேரமும் அரசு அதிகாரிகள் இயங்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலைல பேப்பரில் பார்த்தோம். அதனால் எங்களோட மக்கள் முதல்வர் தான் இதுக்கு சரியான தீர்வு வந்து விவசாயிகளை வந்து வாழ வச்சுட்ருக்காரு. அவர்கிட்ட நல்ல ஒரு பதில் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோங்க.